சென்னை அடுத்த திருப்பூரில் விபத்து ஏற்பட்ட பயிற்சி விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல், விபத்திற்கான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நடைபெற்று வரும் இந்த ஆய்வுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருப்போரூர் அருகே நேற்று பயிற்சி விமானம் கீழே விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளான இடத்தில் ஜேசிபி இயந்திர உதவியுடன் மீட்பு குழுவினர் கருப்பு பெட்டியை தேடும் பணியில் கடந்த 4 மணி நேரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கருப்பு பெட்டியானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் உள்ள கருப்பு பெட்டியை தேடும் பணியில் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் சென்னை தாம்பரம் விமானத்துக்கு படைக்குட்பட்ட விமானம் பிளாஸ்ட் P7 சிறிய ரக விமானம் பயிற்சியில் நேற்று ஈடுபட்டிருந்த நிலையில் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறால் பயிற்சி ஈடுபட்டிருந்த நிலையில் விமானத்தை இயக்கிய விமானி திடீரென பாராசூட் மூலம் தரையிறங்கி உயிர் தப்பிய நிலையில் விபத்தில் சிக்கிய அவரை மீட்டு விமானப்படையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த விமானமானது திருப்பூர் அருகே உப்பளம் பகுதியில் சேற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறியது. இதனால் எந்தவித நபருக்கும் உயிர் சேதம் ஏதுமின்றி உயிர் தப்பினர். மேலும் அந்த சிதறிய பாகங்களை மீட்கும் பணியில் காலை முதலிருந்து விமானப்படையினர் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 4 மணி நேரமாக இந்த விமானத்தின் உதிரி பாகங்கள் சேகரிக்கப்பட்டு வந்தது. மேலும் விமானத்தின் விபத்து குறித்து கண்டறிய விமானத்தின் முக்கிய பாகமான கருப்பு பெட்டியை தேடும் பணியில் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் 4 மணி நேரத்திற்கு பிறகு அந்த விமானத்தின் கருப்பு பெட்டியானது கண்டெடுக்கப்பட்டு தற்போது அந்த கருப்பு பெட்டியை அவர்கள் பத்திரமாக எடுத்து சென்றுள்ளனர். அந்த கருப்பு பெட்டியை சோதித்து பார்த்த பின்னுதான் இந்த விமானத்தில் என்ன கோளாறு ஏற்பட்டது, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை தெரிய வரும். ராகுல், தகவலுக்கு நன்றி.